பேக் டு மை சேனல். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன் இது மாதிரி பண்ணிடத்துக்கு வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இன்றைக்கி நைட்லேருந்தே எனபிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித இஷ்யூஸும் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போன முறையே நம்ம வந்து பார்த்துருந்தோம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இந்த 10th லெவல் போஸ்ட்டுக்கு எக்ஸாமினர் ரீடர் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் வந்து இத்தனை கேபியில் இருக்கணும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்து அப்லோட் பண்ணணுன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அப்லோட் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறது ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். நான் அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். சர்வர் இப்போ வந்து கொஞ்சம் கிளியராக ஒர்க் ஆகுது. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கலரில் பிடிஎஃபாக வச்சுருக்கீங்களோ அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றுங்க. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றி தான் வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஒரு டாக்குமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 200 KB கிட்ட வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது PSTM பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து 200 KB சொல்லியிருக்காங்க. PSTM டாக்குமெண்ட் வந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். அதாவது இதுக்குள்ளார இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 200 KBனா 200 KBக்குள்ளார ஒரு 169 KB 170 KB அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ ரொம்ப 120 130லாம் பண்ணிங்கன்னா கிளியராக தெரியாது. கிளியரான விசபிளில் இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் அரௌண்ட் ஒரு 170 KBக்குள்ளாரையாவது பண்ணிவிடுங்க இந்த 200 MBக்கு. ஸோ 200 KBக்கு. அதே மாதிரி இந்த PSTM சர்டிஃபிகேட்டுக்கு 1 MB சொல்லியிருக்காங்களா. ஸோ 900 KB அதே மாதிரி 800 KB அந்த மாதிரி அந்த PSTM டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் கம்பைண்டாக இருந்தாலும் ஓகே, 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்தாலும் ஓகே. ஸோ அந்த PSTM ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா ஒரே மாதிரி வந்து கண்டினியூவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா எத்தனை சிங்கிளாக இருக்கோ அதை வந்து ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி கேட்டிருக்கிற கேபியில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி டெஸ்டிடியூ விடோ கேட்டகரி. ஸோ டெஸ்டிடியூ விடோ கேட்டகரியில் இருக்கிறவங்க 200 KBக்குள்ளார டாக்குமெண்ட்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றி அப்லோட் பண்ணுங்கள். எக்ஸ் மேனும் அதே மாதிரி 200 KBக்குள்ளார வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட். ஸோ ப்ரியாரிட்டி இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட 2 ப்ரியாரிட்டி இருக்குது. அரசு பள்ளியில் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், அதே மாதிரி PSTM அதாவது PSTMன்ற ஃபஸ்ட் கிராஜுவேட் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸை சிங்கிள் பிடிஎஃபாக ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ப்ரியாரிட்டியில் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ப்ரியாரிட்டி 1 ப்ரியாரிட்டி 2ன்னு என்னென்ன கேட்டகரி வரிசையாக இருக்கோ அந்த பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்லோட் பண்ணுங்கள். அது வந்து 1 MBக்குள்ளே இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாகவே பண்ணுங்கள். இன்னும் ஒரு நாள் வந்து டைம் இருக்குது. என்றைக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டிமேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 26/4/2025 சாட்டர்டே அன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைமிங்கோட 6 மணிக்குள்ளார வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து புதன்கிழமை, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சனிக்கிழமைக்குள்ளே வியாழன் வெள்ளி 2 நாள் டைம் இருக்குது. சனிக்கிழமை 6 மணிக்குள்ளார வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். அதையும் வந்து காட்டுறேன். ஸோ டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திங்கன்னா இது மாதிரி தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, PSTM, ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் இப்படி தான் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இதில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கொடுத்துட்டு கீழே உள்ள கேப்சாவை கொடுத்து சேவ்னு கொடுத்துடணும். சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து லாக் அவுட் ஆயிரும். இல்லை அந்த டைமிங்குள்ளே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்னு வியூ ஆகும். அதையும் வந்து காட்டுறேன். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட்னு வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே சப்மிட்டட்னு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து மறுபடியும் லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வியூவுக்கு கீழே வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் சேவ் ஆகிடுச்சு அப்படின்ற அர்த்தம். ஸோ நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வலாக வெளியே வந்துட வேண்டியதான். ஸோ நிறையா பேருக்கு லாகின் ஐடி வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறீங்க. கீழே வந்து ஃபர்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்திங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி கேட்கும். அதில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கான லிங்க் SMS மூலிமா அனுப்புவாங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு நியூ அப்டேட். ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.